இவ்வளோ நடந்தும் பசங்க தான் முக்கியம், அவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் இருந்த வீட்டை விற்று அவங்க வெளிநாட்டு வேலைக்கு போகிறது காசு கொடுத்துருக்காங்க. ஆனால் பசங்க 2 மாதத்தில் திரும்பி வந்து இந்த தாயை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி அந்த ஊர்லேயே அனாதையை விட்டு போயிருக்காங்க. பசங்க சரி வெளிநாட்டில் வேலை வருது வந்திருக்கு, நான் போகிறேம்மா, அங்கே போனால் நம்ம வந்து நல்ல வேலை பார்க்கலாம், நல்ல காசு வரும், நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், நான் வந்து உன்னை கூப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பசங்களும் வெளிநாட்டுக்கு போகிறாங்களா? சொன்னாங்க. நீ மனசு வச்சாதான் அது வந்து முடியுமா? சரி என்னப்பா அப்படின்னு கேட்டுக்கு, எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுமா அப்படின்னு. சரி நம்ம பிள்ளைங்கிட்ட என்னென்னா இந்த வீடு விற்று நான் கொடுக்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வீடு விற்று 43 லட்சம் கொடுத்தேன். சரின்னு சொல்லி எடுத்துகிட்டு போனாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு நல்ல மாதிரி தான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சரி இன்றைக்கி வருவாங்க நாளைக்கு வருவாங்க, இப்படியே மாதங்க எல்லாம் கடந்து போச்சு. என்னோடய வாழ்க்கையும் இப்படியே போயிடுச்சு. அப்போ பிள்ளைங்க போயிட்டு நம்மளை கூப்பிட்றேன்னு சொன்னாங்களே, கூப்பிடலையே, நம்ம எதுக்காக நம்ம வாழணும், எதுக்காக தான் நம்ம வாழணுமா, பிள்ளைங்க நம்ம காப்பாற்றணும்னு சொல்லி தானே நம்ம நம்பி கொடுத்தோம், பிள்ளைங்க நம்ம கூப்பிட்டு போவாங்க பார்த்தவங்க வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னி வரும் வரல. நான் தனியாக அவங்களுக்கு கால் பண்ணீங்களா? இல்லை, கால் பண்ண முடியல, எதுவுமே கான்டாக்ட் பண்ண முடியல. இப்படி இதோ வரேன் தான் வந்து கூப்பிட்டு பண்ண சொன்னாங்க, எதுவுமே பண்ண முடியல. அவங்க ஊரில் தான் இருக்காங்க, கான்டாக்ட் பண்ண முடியல. பசங்களும் எப்படி இருக்காங்கன்னு தெரியல, என்னையும் வந்து கூப்பிடல. வீட்டில் யார் கூட இருக்கீங்க? தனியாக தான் இருக்கீங்களா? தனியாக தான் இருக்கேன், யாருமே இல்லை. ஊரில் இருக்கீங்க? ஊரில் இருக்கேன். ஆனால் எதுக்கு இருக்கணும், யாருக்காக இருக்கணும், யாரும் இல்லை. பிள்ளைங்க இருக்காங்கன்னு நினச்சேன், ஆனால் இல்லாத மாதிரி. சாப்பாடெல்லாம் நீங்களே சமைச்சிக்கிறீங்களா? தனியாக தான் இருக்கு. அந்த ஊரில் யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா நீங்கள் இருக்கிற ஊரில்? தெரிஞ்சவங்க எனக்கு யாருமே இல்லையே தெரிஞ்சவங்க. நீங்கள் மட்டும் தனியாக இருந்து நீங்களே சமைச்சு நீங்களே சாப்பிட்டு? அப்பாவும் இறந்துட்டாங்க, அம்மாவும் இறந்துட்டாங்க, அக்காங்களோட கான்டாக்டும் கிடையாது. ஏன்னா நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நான் தனியாக வந்துட்டேன் இல்லையா. இப்போ அவங்க எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்ற எதுவும் எனக்கு தெரியல. ஏன்னா என்னாலையும் கான்டாக்ட் பண்ண முடியல, அவங்களும் நான் என்ன எப்படி எந்த நிலைமையில இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியாது எப்படி இருக்கேன். யாரோட தயவு இல்லாமல் நான் மட்டும் தனியாக இருக்கேன் அந்த வீட்டில். நானே சமைக்கிச்சு நானே சாப்பிடணும். பிள்ளைங்க வருவாங்கன்னு சொல்லி காத்துட்டு இருக்கேன். நான் ஏதோ என்னால் முடிஞ்சதை வாங்கி வச்சு காலத்தை ஊட்டி சாப்பிட்டுன்னு இருக்கேன். சரி பசங்க இப்படி பண்ணுறாங்க, நம்ம எதுக்கு பிள்ளைங்களே நம்மளை பார்க்காத போது வீட்டுக்காரனும் இல்லை, நம்ம தனியாக இருந்து என்ன பண்ணுறது, சரி நம்ம செத்தாவது போகலாம் அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு அந்த சாகிறதுக்கான மனதைரியமும் இல்லை எனக்கு. புரியுது. அதுக்கும் பயமா இருக்கு, எப்படி தைரியம் இல்லை. இப்போ என்னோட வாழ்க்கை இப்படி தானே, எதுக்கு நம்ம வாழறோம், எதுக்காக வாழணும், யாருக்காக வாழணும் அப்படின்றது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படிலாம் இருந்து என் பிள்ளைங்களுக்கு நான் பாசத்தையும் அன்பும் கொட்டி அவங்கள செல்லமாக வளர்த்து, நம்ம பிள்ளைங்க புருஷன் இல்லைன்னா என்ன, நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்துக்கும், இன்றைக்கி கஷ்டப்படணும்னா நாளைக்கு நம்ம பிள்ளைங்க நம்மளை நல்லா வச்சுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் இருந்தேன். என் பசங்களையும் நான் வளர்த்தேன். ஆனால் அவங்க இந்த அளவுக்கு என்ன பண்ணிட்டு இந்த மாதிரி ஏமாற்றிட்டு போவாங்கன்னு கொஞ்சம் கூட நான் நினைக்கவே இல்லை. புரியுது. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கீங்களா? நான் என்ன பண்ணுறது தெரியல. நான் இருக்கிறதா இல்லை சாகுறதா சொல்லுங்க. நான் எதுக்கு வாழணும், யாருக்காக தனிமையில் இருந்து என்ன பண்ண போகிறேன்? பிள்ளைங்களுக்காக தான் நான் இவ்வளோ நாள் காத்திருந்தேன். நம்ம பிள்ளைங்கள பார்க்கலாம், நம்ம பிள்ளைங்க நம்மளை வந்து கூட்டிகிட்டு போவோம் அப்படின்ற நம்பிக்கையில் தான் இருக்கு. இன்னை வரல யாரை நம்பி நான் இந்த வீட்டில் இருக்க முடியும்? தூக்கம் வரதெல்லாம் நல்லா இருக்கா? நல்லா தூங்குறீங்களா? சாப்பிட்றீங்களா? எப்படி மேடம் தூங்க முடியும்? இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நைட்டில் தூக்கம் கிடையாது, சாப்பாடே இறங்க மாட்டேங்குது. கையில் பணம் இருந்தாலும் எல்லாமே இருந்தாலும் ஒரு வேளை சாப்பிட்டாலும் 2 வேளை பட்டினி இருக்கு. எதையுமே பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை. வாழ்க்கையில் எதுவுமே இல்லாத போது எது இன்ட்ரெஸ்ட் இருக்கும்? நம்ம சந்தோஷமே பிள்ளைங்க புருஷனுங்க தான். 2மே இல்லைன்னா நமக்கு எங்கே நிம்மதி? தனியாக இருந்து என்ன பண்ண போகிறோம், யாருக்காக வாழ போகிறோம்? உங்களுக்கு இப்போ உங்கள் வாழ்க்கை மேலே ஒரு வெறுப்பு ஏற்பட்டுருச்சா? எதுக்காக வாழணுன்றது கேள்வியே புரியா இருக்கு. யாருக்காக வாழணும், எதுக்கு வாழணும்?
புரியுது. தனிமையாக இருந்து என்ன பண்ண போகிறோம்? ம். ஒரு பாசம் காட்ட ஆள் இல்லை, பிள்ளைங்க இல்லை, புருஷன் இல்லை. நான் தனியாக இருந்து என்ன பண்ண போகிறேன்? ம். நான் அப்படி வேலை வெட்டிக்கு போனாலும் யாருக்காக போகணும்? ம். யாருக்காக என்னால் முடிஞ்ச வரல நான் போனோன்னா பிள்ளைங்களுக்காக. பிள்ளைங்களே இல்லையே, பிள்ளைங்களே ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. ம். பெத்த தாயே. இதை விட கொடுமை யாருக்கு வரும்?